அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு புதன் சூரியன் இந்த இணைவனால் ஏற்படக்கூடிய நிபுண யோகம், இந்த யோகம் பெரும் ராஜ யோகம். இப்பேற்பட்ட யோகம் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சுக பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகராசி அப்படின்னா கடகம்னா ஜலராசி, ஜலம்னா நீர் ராசிங்க. நீர் ராசிங்கிறதுனால தான் எப்போவுமே நீங்கள் எப்பேற்பட்டவங்க கிட்ட பழகினாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவீங்க. அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பந்தம் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிங்க. அதாவது பொறுத்து போகக்கூடிய ஒரு குணம் கொண்ட ராசி அதாவது கடகராசி. அது மட்டும் கிடையாது, ஆன்மீகத்தில் நல்ல ஒரு நாட்டம் இருக்குது. அதாவது தெய்வ நம்பிக்கை, அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது, தான் உண்டு தன் வேலையை உண்டுன்னு இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் இந்த கடகராசிக்காரருக்கு உண்டு. ஆனால் அப்பேற்பட்ட ராசி உங்கள் மாதிரி கஷ்டப்பட்டவங்க சமீப காலமாக யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்தோம்னா கண்டகச்சனி நடந்தது, அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி நடந்தது. ஒரு 4-5 வருட காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி புரட்டி போட்ட மாதிரி பாதிப்புகள், சிரமங்கள், நஷ்டங்கள், வேலையில் சில பிரச்சனைகள், குடும்பத்தில் தேவையில்லாத பிரிவினைகள், அதே மாதிரி செய்யாத தவறுகளுக்கு பழிகளை சுமக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஆச்சுங்களா. தவறு பண்ண மாட்டீங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க. எப்போவுமே அடுத்தவங்க நம்மளை குறை சொல்லிடக்கூடாதுன்னே நம்ம பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் அப்பேற்பட்டவங்களை நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் பண்ணணும் வரும். இப்படி எல்லாமே அடுத்தவங்களுடைய தவறு பண்ணிடுவாங்க, நம்மளை காரணம் காட்டிடுவாங்க. இது எல்லாமே நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. ஆனால் பட்டாலும் பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கடவுள் புண்ணியத்தில் இனிமேல் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி, அதாவது 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன். புதன் யார்? வித்தைக்காரகன், அறிவுக்கு காரகன், சரிங்களா. அப்போது இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி உச்ச பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் 17ஆம் தேதி, இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பார்த்துட்டோம்னா உங்கள் தனக்காரகன், அதாவது தனக்காரகனுங்கிறது சூரிய பகவான், குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான். அது மட்டும் கிடையாது, கல்விக்கு காரகன். கல்விக்கு காரகனுங்கிறத விட 2ஆம் அதிபதி அங்கிற போது கல்விக்கு சம்மந்தப்பட்டவர். அப்போது 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகும்போது அதாவது ஒரு ராஜ யோகம் ஏற்பட போகுதுங்க. அந்த யோகம்தான் நிபுணா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த யோகம் பலத்தை கொடுக்கும். அதாவது இது 3ஆம் இடம் இல்லைங்களா, முயற்சி ஸ்தானத்தை. இதுக்கு முன்னால் இருந்தது பார்த்தீங்களா குழப்பம், எது செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்போ செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா, எது செய்தாலும் நஷ்டமாகுது, பிரச்சனை வருது. அப்போது இது எப்படின்னு நினச்சிட்டு இருந்து பார்த்தீங்களா, அதுக்கு இல்லாமல் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலம்தான் இந்த புதன் சூரியன் இணைவு ஏற்படக்கூடிய காலம். அது 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரட்டாசி மாதம் பிறக்குது. புரட்டாசி மாதங்கிறது இந்த புதன் பொறுத்த வரைக்கும் புதன் விஷ்ணுடைய அம்சம் கொண்டவர். விஷ்ணுடைய அம்சம் பெருமாள் அப்படின்னா, அதாவது இந்த புதன் இந்த நிபுணத்தன்மை அடையும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிப்பீங்க. அது சூரியனோடு இணையும் போது கண்டிப்பாக அரசாங்க சார்ந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. சகாயங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த ஒருத்தருடைய ஒரு சப்போர்ட் கிடைச்சதுன்னா அந்த வேலையை முடிக்கலாம். இந்த இடம் கிடைச்சா, அதாவது அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நம்ம இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஆனால் இன்டர்வியூ எழுதுகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, இப்படின்னு பல தோல்விகளை சந்திச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சிங்கிறது ஆகும். அது மட்டும் கிடையாதுங்க. அதாவது மருத்துவம் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. அதே சமயம் கூட பிறந்த சகோதரன் சகோதரி இந்த சம்மந்தப்பட்டவங்களால் அதாவது கொஞ்சம் பிரிவினைகளும் மன வருத்தங்களும் ஏற்பட்ட ஒரு சூழல் இருந்து நிச்சயமாக ஒரு பரஸ்பரம் ஒரு அன்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். எல்லாத்த விட வாழ்க்கை
ஆச்சுங்களா. வாழ்க்கைங்கிறது இன்றைக்கி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு பெண் பார்ப்பீங்க, ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா எல்லாம் ஓகே ஆகக்கூடிய நேரத்தில் அது நடக்காமல் போயிடுறது. அது மட்டும் கிடையாது, சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா திருமணம் ஆயிடுச்சுங்க, ஆனால் இன்றைக்கி 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம், டைவர்ஸு போகக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு, சேர முடியுமா, இல்லை பிரிஞ்சிடலாமா, எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உண்டாகிட்டு இருக்குது. இல்லையா மறுமா வாழ்க்கை பண்ணலாமா அப்படின்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தீர்க்கமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புதன் சூரியனுடைய இணைவினால் நிச்சயமாக ஒரு முன்னேற்றமான எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்களை நீங்கள் தீட்ட முடியும். அது சக்ஸஸாக மாற்ற முடியும். எல்லாத்த விட அதாவது அந்நிய தேச பிரயாணங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகணும், வெளி வர்த்தகங்கள் செய்யணும், அதாவது சமூகத்தில் ஒரு பொது சமூக சேவைகளை செய்யக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க முடியும். இது வரைக்கும் நினச்சோம், எல்லாமே முயற்சி எடுத்தோம், ஓகே ஆகிற கண்டிஷனில் பார்த்தோம்னா அது மறுபடியும் நின்று போச்சு, கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக செய்து முடிப்புங்க. அதே நேரம் அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதிங்கிறது குடும்பஸ்தானம் இல்லையா, அது 3ஆம் இடத்துக்கு புதனோடு போகும்போது இது விபரீத ராஜயோகம். ஏன்னா 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல விபரீத ராஜயோகம் சொல்லலாம். அப்போது திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பெரிய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடியது. ஏற்கனவே எல்லாம் செஞ்சு எல்லாம் கஷ்டமாகி போச்சு, நஷ்டமாகி போச்சு, எல்லாம் ஓகே தான் போயிட்டு இருக்குது, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, இப்படியே இருக்குது, மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா தயக்கத்தில் இருக்கிறீங்க பாருங்களா, அந்த தயக்கங்கள் கண்டிப்பாக போயிடும். ஏதாவது தடைகள் இருந்தால் அது விலகிடும். அதாவது மற்றவங்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தால், குற்றங்கள் யார் நம்மளை தடுக்கிறாங்க, யார் நம்மளை மோசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மறைமுகமாக இருந்து யார் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது கண்டிப்பாக அவங்களே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருங்க. எல்லாத்த விட இறைவன் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் கிடையாது, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். அதாவது கர்ம வினைகளோ இல்லை பாவ கிரகங்களுடைய பாதிப்புகளோ இல்லை நடப்பு திசையில் பலவீனமான அதாவது தசா புத்தி பலன்களோ அந்தரங்களோ நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் அதுக்கு உண்டான பரிவர்த்தனைகள் செய்யுங்க. ஏன்னா பிறப்பு இப்போ நான் சொன்ன பலன்கள் கோச்சார் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், புரியுதுங்களா. ஒரு புத்திர பாக்கியம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கல்யாணமாகி திருமணம் பண்ணி இன்றைக்கி பண்ணினதுலேருந்து வைத்தியங்கள் பார்க்குறோம், குழந்தை பாக்கியம் இல்லை. இன்றைக்கி இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா பயமாக இருக்குது, இல்லாமலே போயிடுமா அப்படிலாம் சில பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சிலருக்கு திருமணத்தில் தடைகளாக இருக்கும், சிலருக்கு உடல் ஆரோக்கியம், மருத்துவம் பண்ணுறோம், வைத்தியம் பண்ணுறோம், எல்லாமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், 10 நாளைக்கு நல்லா இருக்குது, மறுபடியும் பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, இல்லை அப்பா மகனுக்கு பிரச்சனைகளாக இருக்குது, அதாவது குடும்பத்தில் ஏதாவது சங்கடங்கள் சில உண்டாயிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வருது, இப்படிலாம் சிலருக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அப்படின்னா அதுக்கு உண்டான ஜனன ஜாதகத்தில் சில பாதிப்புகள் அப்படின்னா கர்ம பாதிப்புகள், கர்ம தோஷங்கள் அல்லது திசா புத்திகளை சரியில்லாமல் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதுக்கு உண்டான ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கணும். அதுதான் சக்ஸஸ் கொடுக்கும், சரிங்களா. அதனால் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் அதாவது உங்களுடைய ஃபோன் மூலியமாக கூட உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்துக்கலாம், ஜாதக பலன்களையும் பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.